இது நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துலாம். விஜய் பிரச்சனை, காவேரி பிரச்சனை, பசுபதி பிரச்சனைன்னு இப்படி பிரச்சனையே மட்டும் காமிச்சிட்டு இருக்காம, விஜய், காவேரி 2 பேரும் ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கணும். அண்ட் காவேரியோட ப்ரெக்னென்சி வந்து விஜய், காவேரி 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவிக்கா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்ததுமே கங்காவை புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல குமரன் மாமா வரட்டும், அவரை பேசிக்கிறேன். யாரை கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவருக்கு விஜய் கூட சேர்ந்து ஹீரோயிசம் வந்துருச்சா, பெரிய இவர் மாதிரி வணக்கம் வையே அதுவை இதுவைன்னு சொல்லிட்டு அந்த ஆளை கிளப்பி விட்டுருக்காங்க. அந்த ஆள் என்னெல்லாம் பண்ண போகிறானோ, என்னை எப்படிலாம் பழி வாங்க போகிறானோ தெரியல. ஏற்கனவே கடை போச்சு, இப்போ ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. இந்த விஜய், காவேரி 2 பேர்த்தோட ஆட்டத்தை அடக்கிறதுக்கு நம்ம அத்தையால் மட்டும்தான் முடியும். பேசாமல் நம்ம அத்தையை கால் பண்ணி ஊர்லேருந்து வர வச்சிடலாம். கொடைக்கானலில் அவங்க என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல. அது போக இப்போ நானும் மாசமாக இருக்கேன், காவேரியும் மாசமாக இருக்கான்னா அம்மாவுக்கும் பார்த்துக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அம்மா எப்படியும் வந்துட்டு காவேரி தான் ஓடி ஓடி கவனிக்க போகுது. அதை பார்த்து எனக்கு காண்டாகும். அத்தை வந்தாங்கன்னா கொஞ்சம் அத்தை என்னையும் கவனிச்சுக்குவாங்க. அதே மாதிரி குமரன் மாமா ஏதாவது பண்ணாமல் கொஞ்சம் அத்தை தடுத்து வைப்பாங்க. அதே மாதிரி வீட்டோட மாப்பிள்ளையாக விஜய் இங்கே வந்துட்டு உட்காந்துருக்கிறது சாப்பிட்றதெல்லாம் பார்த்துட்டு அத்தை வந்துட்டு நல்லா கொட்டுவாங்க, தேல் கொட்டுற மாதிரி. அப்போ தான் புத்தி வந்து காவேரி, விஜய் இந்த வீட்டை விட்டு போகிறாங்களான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரே முடிவு நம்ம அத்தை இங்கே வர வைக்கிறது தான் அப்படின்ற மாதிரி அவங்க அத்தைக்கு கால் பண்ணுவாங்க. சாந்தி உடனே அங்கே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, என் பையனும் கால் பண்ணுறதில்ல, நீயும் கால் பண்ணுறதில்ல, மாசமாக இருக்க, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசுகிறதும் கிடையாது, ஊருக்கு வானும் கூப்பிட்றது கிடையாது, என்ன தான் நினச்சிட்ருக்க, மதியாத வாசலில் வந்துட்டு நான் மிதிக்கணுமா, நீங்கள் கூப்பிடாமலே நான் அங்கே வரணுமா, உங்கள் அம்மா என்ன தான் நினச்சிட்ருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அத்தை ஏன் இப்படி பேசுகிறீங்க, எடுக்காததுமா, நான் உங்களை வர சொல்கிறதுக்காக தான் கால் பண்ணேன், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அது போக உங்கள் பையனும் வந்துட்டு அங்கே வரதுக்கு கஷ்டம், அதனால் நீங்கள் வந்து இங்கே ஒரு வாரம் இருந்துட்டு போங்க அத்தை, அதுவும் போக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும், காவேரி மாசமாக இருக்கா தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க என்னது காவேரி மாசமாக இருக்காளா, என்னடி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, அவள் என்னம்மா அவன் புருஷன் வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்து அம்மா வீட்டில் உட்காந்துருக்கா, அம்மா வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் ஒரே பிரச்சனை, 2 சம்பந்திங்களுக்கும் ஒரே பிரச்சனைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், இப்போ இப்படியெல்லாம் வேறு நடந்திருக்கா, எப்படியோ ஒன்று, அதுங்க 2 சந்தோஷமாக இருந்தாலே போதும், ஊர் பூரா வந்துட்டு அவங்கள கரிச்சு கொட்டிகிட்டு இருக்காங்க, ஏதோ ஒப்பந்தம் போட்டா அதை போட்டா இதை போட்டான்னு, இப்போ எப்படியோ ஊர்வாயை அடைக்கிற மாதிரி காவேரி மாசமாக இருக்கால்ல, அவன் நல்லபடியாக குழந்தை பெற்று அந்த பையனோட சந்தோஷமாக இருக்கணும், அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அடையாத்தான் கேட்குறீங்க, காவேரி இங்கே தான் இருக்கா, விஜயும் சேர்ந்து இங்கே வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி கேட்க என்னடி சொல்கிற, விஜய் தம்பி அங்கே வந்துட்டாரா, அவ்வளோ பெரிய அரண்மனை மாதிரி இருக்கிற வீட்டை விட்டு போட்டு உங்கள் வீட்டில் வந்து எதுக்கடி அவர் உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைத்த அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனையாமா, அவங்க தாத்தா பாட்டி காவேரி ஏதோ சொல்லியிருக்காங்க, காவேரி மாசமானதுக்கு கூட அதுக்கப்புறமும் நிறையா பிரச்சனை வந்துச்சு, ஆனால் அவங்க வீட்டில் வந்து கூப்பிட்டாங்க, பட் விஜய் தான் வந்துட்டு அவங்க மேலே இருக்கிற கோவத்தில் அங்கே போகாமல் இருக்காரு, அதுபோக காவேரிக்கு வந்து அம்மா வீட்டில் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்குன்ட்டு இங்கேயே அவரும் சேர்ந்து வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல என்னடி நடக்குது, ஊரில் நடக்காத கூத்தெல்லாம் உங்கள் வீட்டில் தான் நடக்கும், காவேரிக்கு வந்துட்டு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்குதுன்னா உடனே கூட்டிகிட்டு வந்து வீட்டோட மாப்பிள்ளையா அவரே சேர்த்து இங்கேயே வச்சுக்குவீங்களா, அத்தனோண்டு 4 செவத்து வீட்டுக்குள்ளே நீங்கள் எத்தனை பேர் என்னடி பண்ணுறீங்க, இந்த லட்சணத்தில் என்னையும் வேறு அங்கே கூப்பிட்றியா, எதுக்கு, குருவி கூண்டு மாதிரி உங்கள் வீடு இருக்குது, அந்த கூண்டுக்குள்ளே வந்து நானும் தங்கி ஒளிஞ்சிக்கிறதா, அடிப்போடி வேலையை பார்த்துக்கிட்டு நான்லாம் அங்கே வரல, இங்கே ஆடம்பரமாக சின்ன வீடாக இருந்தாலும் ரொம்ப வந்துட்டு இட வசதியோடு இருந்து பழகியாச்சு, அங்கெல்லாம் வந்து என்னால் இருக்க முடியாது, நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்ல ஏத்த காவேரி மாசமாக இருக்கா, அதை பார்த்து ஒரு 4 வார்த்தை பேசிவிட்டு அவளுக்கு பலகாரம் வாங்கி கொடுக்குற கூட நீங்கள் வரமாட்டிங்களா, என்ன இப்படி பேசுகிறீங்க, அது போக நாளைக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா காவேரியும் மாசமாக இருக்கா, நானும் மாசமாக இருக்கேன், நீங்கள் இங்கே வந்து இருந்து தானே என்னை பார்த்துக்கணும், அது அங்கே கொடைக்கானலில் அந்தளவுக்கு ஆஸ்பத்திரி வசதியெல்லாம் கிடையாது, டெலிவரி இங்கே தான் எப்படியும் பார்த்தாகணும், 2 குழந்தையும் ஒரே வீட்டுக்குள்ளே ஒரே அம்மாவனால் சமாளிக்க முடியாது, நீங்கள் வந்தால் தானே ஒத்தாசையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுவும் கரெக்டு தான், காவேரி வந்து அவங்க மாமியார் வீட்டில் இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, அங்கேயே அவங்க தாத்தா பாட்டி அது போக அவங்க சித்தியெல்லாம் இருக்காங்களே அவங்களே நல்லபடியாக பார்த்துக்குவாங்க, அவங்களுக்கு தெரியாததெல்லாம் ஒன்றாடி, அவங்களுக்கு எல்லா வித்தையும் தெரியும், ஆனால் வந்து அவளும் இங்கே வந்து உட்காந்துருக்கான்னு சொல்கிற, அவளை எப்படியாவது அங்கே தாட்டப்பா இருக்காங்க, உங்கள் அம்மா வந்துட்டு அவளை தானே உளுந்து கவனிப்பா, எப்படியும் வந்துட்டு விஜய் பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள என் பிள்ளையெல்லாம் நீங்கள் கவனிக்க மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல அதை தாத்தா நானும் சொல்கிறேன், இங்கே அதே பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தான் அதுக்கெல்லாம் வந்து முடிவெடுக்க முடியும், நீங்கள் உடனே இங்கே கிளம்பி வாங்க, வந்தால் தான் வந்துட்டு அம்மாவே என்னன்னு கேட்க முடியும், காவேரி விஜயும் அவங்க வீட்டுக்கே அனுப்பிவிட முடியும், அவங்க வீட்டுக்கே அனுப்பிவிட்டால் தான் நான் இங்கே சந்தோஷமாக இருக்க முடியும், அது போக மாமாவுக்கும் இங்கே வேலையெல்லாம் செட் ஆகிடுச்சுட்டேன், கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி நல்லபடியாக வருமானம் வந்துட்டுருக்கு,
இப்போ இங்கே விட்டுட்டு நாங்கள் கொடைக்கானலுக்கும் வர முடியாது. நீங்கள் உடனே வந்தீங்கன்னா தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட முடியும். வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் சாயங்காலமே பஸ் ஏறி கிளம்பி வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே பிட்டை கொண்டு போய் சாரதாக்கிட்டேயும் போடுவாங்க. ஏம்மா அத்தை கால் பண்ணியிருந்தாங்க. அத்தை சாயங்காலமாக கிளம்பி வராங்களாம்மா. காவேரி வந்து மாசமாக இருக்கிறதுக்கு நான் சொன்னேன். அதுக்காக வந்துட்டு பலகாரம் கொடுக்கணும். அது போக என்னையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, குமரன் மாமாவையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு இன்றைக்கி சாயங்காலமே பஸ் ஏறுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே காவேரி என்னக்கா சொல்கிறேன், அத்தை வருதா? ஐயோ அத்தை வந்துட்டா அதோட புலம்பல் தாங்கவே முடியாது. அதை எப்படி தாக்கா சமாளிக்கிறது? நானும் மாசமாக இருக்கேன், நீயும் மாசமாக இருக்க. இந்த டைமில் வந்து அத்தை குடைச்சல் கொடுத்தாங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகும்க்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சாரதாவும் பாட்டியும் சொல்லுவாங்க, ஆமாண்டி கங்கா, இப்போ உங்கள் அத்தையை வர வேண்டான்னு சொல்லு. இடையில வர சொல்லிக்கலாம். இல்லைனா நம்ம கூட வந்துட்டு ஒரு 7வது மாதத்தில் அங்கே போயிட்டு வரலாம். ஏன்னா இந்த சின்னோண்டு வீட்டுக்குள்ளே நம்ம எல்லாரும் இடுக்கி பிடிச்சி தான் இருக்கோம். விஜய் தம்பி வேறு இங்கே வந்திருக்காரு. இந்த டைமில் அவங்களும் வந்தாங்கன்னா படுக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் சௌரியம் இருக்காது. உங்கள் அத்தை வந்துட்டு ஓவராக பேசுவாங்க. அவங்களுக்கு தனியாக பெட்டு வேணுங்குவாங்க, ரூமு வேணுங்குவாங்க. ஏதோ கொடைக்கானலில் வந்துட்டு பெரிய ரெசார்ட்டில் இருக்கிற மாதிரி தான் பேசும். அதை பேசாமல் அங்கேயே இருக்க சொல்லு அப்படின்ற மாதிரி காவேரி ஒரு பக்கம், சாரதா ஒரு பக்கம், பாட்டி ஒரு பக்கம் பேச, ஏம்மா நீ எதுக்குமா அத்தையை வர வேண்டாங்கிற? இப்போ என்னமோ நீ புதுசாக அதிசயமாக பேசுகிற. விஜயும் காவேரியும் இங்கே இருக்காங்கங்கிறதுக்கு வேண்டி நீ அத்தையை வர வேண்டான்னு சொல்வியா? அவங்க என்ன அடிக்கடிக்கு இங்கே வந்துட்டா இருக்காங்க? என்னை பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. நான் மாசமாக வேறு இருக்கேன்ல, என் வயிற்றில் குழந்தை இருக்கிறது அவங்களுக்கு ஆசையாக இருக்காதா? அந்த ஆசையில் இங்கே வரேன்னு சொல்ல வரேன்னா நான் எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்? ஏற்கனவே எனக்கும் அவங்களுக்கும் 7ஆம் பொருத்தம். இதில் வரேன்னு சொல்கிறவங்கள நான் வேண்டான்னு சொன்னேன்னா அவ்வளோதான். என்னை நல்லா பிடிச்சிக்குவாங்க. முடிஞ்சால் நீயே கால் பண்ணி சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே காவேரி அக்கா நீயே சொல்லலாம்லக்கா, இங்கே நம்மளுக்கே கஷ்டமாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன காவேரி, விஜய் இங்கே வந்து சௌரியமாக இருக்கணுங்கிறக்காக அவங்கள வர வேண்டான்னு சொல்கிறதெல்லாம் நியாயமே கிடையாது. அவங்க நம்ம அத்தை, விஜய் வந்து இப்போ வந்தவர் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னக்கா பேசுகிற, உன் வார்த்தையெல்லாம் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. விஜய் இப்போ வந்தவராக இருந்தாலும் எப்போ வந்தவராக இருந்தாலும் என்னோடய ஹஸ்பண்டு, அவருக்கான மரியாதையை நான் கொடுத்து தான் ஆகணும். அதுபோக நீ ஓவராக பேசிக்கிட்டு இருக்க. விஜய் இங்கே இருக்காருங்கிற ஒரு விஷயத்த வந்து மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப தரைக்குறைவாகவும் அசிங்கமாகவும் பேசிகிட்டு இருக்க. அவருக்கு ஒன்றும் வாழ்கிறக்கு வக்கில்லாமையோ இருக்க இடம் இல்லாமையோ வந்து நம்ம வீட்டில் ஒன்றும் ஒண்டிட்டு இல்லை. அவருக்கு என்ன வேணுனாலும் முடியும், எதை வேணுனாலும் வாங்க முடியும். இப்போ நினச்சா இந்த மாதிரி ஒரு வீடு கூட அவர் வாங்கிட முடியும். ஓ அப்படியா காவேரி, இப்போ எப்படி அவர் வாங்குவார்? அவர் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்திருக்காரு ஒன்றுமே இல்லாமல் அப்படின்ற மாதிரி சொல்ல, லூஸு மாதிரி பேசாதக்கா. என்ன தான் வந்துட்டு விட்டுட்டு வந்தாலும் அது அவருக்கு இல்லைன்றது ஆயிடுமா? அவரோட சொத்து, அவரோட தாத்தா பாட்டி எல்லாமே எதுவுமே இல்லைன்ற ஆயிராது. சரியா? நீ ஓவராக பேசாத. அவர் விட்டுட்டு வந்துட்டாருன்றத ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு நீ ஓவராக வந்துட்டு வாய் விட்டுட்டுருக்க. நீ அவரை பற்றி தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க. அவர் நினச்சா என்ன வேணுனாலும் பண்ணுவார். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். நீ ரொம்ப பேசாத அப்படின்ற மாதிரி காவேரி ரொம்ப டென்ஷனாக பேச, ஆமாண்டி, உன் புருஷன் நீ எப்பவும் விட்டு கொடுக்க மாட்ட, எப்பவும் தூக்கி வச்சு பெருமையாக தான் பேசுவ. அதுக்கு அம்மாவும் பாட்டியும் வேறு ஜாலரா அடிப்பாங்க. கடைசியில் வந்துட்டு என்னை வில்லி மாதிரி வந்துட்டு உருவாக்கிட்டு நீ பாட்டுக்கு போயிடுவேன். நீ இங்கே இருக்கிறதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஏன் அத்தை இங்கே வரதான் செய்வாங்க, வந்து 1 வாரம் 2 வாரம் இருக்க தான் செய்வாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நானும் மாமாவும் வேணால் தனி கொடுத்து நான் போயிடுறேன். என் அத்தை என்னை வந்து அங்கே பார்த்துக்கிட்டோம். சரிதானம்மா, உனக்கு இது பிரச்சனை இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, ஏண்டி கங்கா இப்படி குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு அலையிற? இப்போ தான் வந்துட்டு எல்லோரும் சேர்ந்துருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம். நம்ம பிரச்சனையெல்லாம் ஒன்றா சரியாயிட்டு வருதுன்னு யோசித்தேன். இப்படி குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு கலகத்தை உண்டு பண்ணி 4 3 நம்ம குடும்பம் பிரிஞ்சு போய் ஊரெல்லாம் வந்துட்டு நம்மளை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு பண்ணி விட்றாத. இப்போ தான் வந்துட்டு பசுபதியும் பிரச்சனையும் முடிஞ்சிருக்கு. அடுத்தது உங்களுக்குள்ளேயே இந்த மாதிரி அடிச்சுக்கிறது அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அதவே ஒரு பெரிய விஷயமாக்கி உங்களுக்குள்ளேயே வந்துட்டு அவன் காய் நகர்த்தி என்னென்ன பண்ணணுமோ பண்ணிடுவான். அதுக்கு இடம் கொடுக்காம இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே கங்கா, நான் குடும்பத்தை கலைக்கிறேன், குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு கலகத்தை உண்டு பண்ணுறேன்னா? நீ எப்போ பார்த்தாலும் என்னவே கரிச்சு கொட்டிகிட்டு இருக்க. பாரு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் என்ன பண்ண போகிறேன்னு. உங்ககிட்ட யார்கிட்டையும் சொல்லாமல் நான் மாமாவை கூட்டிகிட்டு தனி கொடுத்து நான் போக தான் போகிறேன். எனக்கு இங்கே மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது, பாசமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக உள்ளே போயிடுவாங்க.